எனக்கு அருமையான உடன் விசுவாசிகளே, இந்த நாளின் இந்த நள்ளிரவின் வேளையிலே இந்த ஆண்டின் ஆசீர்வாதத்தின் ஒரு வசனம் ஏசாயாவின் புத்தகம் 41 அதிகாரம் 10 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எனக்கு அருமையான உடன் விசுவாசிகளே, இந்த நாளின் இந்த நள்ளிரவின் வேளையில இந்த ஆண்டவர் நம்மோடு கூட பிரயாணம் பண்ணுகின்ற ஒரு தெய்வம். நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதைகளிலே நம்மை நடத்தி வந்த ஆண்டவர் இனியமாக நடத்த போகிறார் என்ற உண்மையான விசுவாசத்தோடு கூட 2023 ஆண்டு என்னத்தை கொண்டு வரப்போகிறது. ஏற்கனவே நாம் நியூஸிலே பார்க்கிற வண்ணமாக பலவிதமான எதிர்பார்ப்புகள் மத்தியிலே நுழைகின்ற ஒரு ஆண்டு. ஒருவேளை இந்த கரோனா வைரஸ் உடைய 3வது கட்டம் வரலாம் என்பதாக யூகிக்கின்ற ஒரு சூழ்நிலைகளிலே இன்றைக்கு ஆண்டவர் உன்னையும் என்னையும் நோக்கி பார்த்து, பயப்படாதே, வாழ்க்கையில் இன்னும் என்ன ஏற்பட போகிறது என்பதாக பல்வேறு நிலைகளிலே சந்தேகங்கள் மத்தியிலே அல்லது இன்னும் வாழ்க்கையில் என்ன ஏற்பட போகிறது என்பதாக மன வருத்தத்தோடு கூட 2022 ஆண்டு என்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான ஏமாற்றங்கள் மத்தியிலே அல்லது பல தோல்விகள் மத்தியில் நான் கடந்து போனேன். 23 ஆண்டாவது எனக்கு தேவையான ஒரு ஆண்டாக, ஒரு நல்ல ஆண்டாக இருக்குமா என்பதாக யோசிக்கின்ற விசுவாசியே, பயப்படாதே. நான் சொல்லுகின்ற ஒரு வாக்கியம் அல்ல, கடவுள் இன்றைக்கு நமக்காக வைத்திருக்கின்ற இந்த வசனம் என்பதாக நான் யோசிக்கிறேன். அறுவை சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் மிகவும் கலங்கியிருக்கின்ற அந்த நோயாளிக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கின்ற டாக்டர் அமெரிக்கன் நாணயத்தை எடுத்து அவருடைய கரங்களிலே கொடுத்து, இதிலே என்ன எழுதியிருக்கிறது என்பதை நீ படிப்பாயா என்று கேட்கின்றார். அந்த நோயாளி அதில் இருக்கின்ற நாணயத்தில் இருக்கின்ற வாசகத்தை படிப்பதற்கு முன்னதாகவே அறுவை சிகிச்சை முடிந்தது என்பது சரித்திரம். அந்த அமெரிக்க நாணயத்திலே எழுதப்பட்ட வாக்கியம் என்னவென்றால், இன் காட் வி ட்ரஸ்ட், கடவுள் மீது என் நம்பிக்கை. ஆகவே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் கடவுளை நம்பி நான் வாழும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் வெற்றிகரமாகவே நமக்கு நடத்தி கொடுக்கிறார். அப்படியாக நாம் யோசிக்கும் பொழுது தோல்விகளை சந்திப்பதில்லை, நோய் நொடிகளை சந்திப்பதில்லை, மரணங்களை சந்திப்பதில்லை என்பதாக நான் சொல்ல வரவில்லை. நான் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆகவே இந்த ஆண்டவர் சொல்லுகின்றார், பயப்படாதே. யாரை பார்த்து சொல்லுகின்றார்? இஸ்ரவேல் மக்களை பார்த்து, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ எண்ணிக்கையிலே அதிகமாக இருக்கிறாய் என்பதாக நான் யோசித்து உன்னை நான் தெரிந்து கொள்ளவில்லை. தள்ளப்பட்ட கல்லாய் இருந்தாலும் மூளைக்கு தலைக்கல்லாய் ஆண்டவர் தெரிவு செய்கின்றார். காரணம் என்ன? பரிசுத்த ஆலய கூட்டமாக அவருக்கு ஏற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் அல்லவா? அந்த எண்ணத்தோடு கூட இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகின்றார், பயப்படாது. இந்த ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தை 2ஆக பிரிக்கலாம். முதலாவதாக ஒரு பகுதியும் 2ஆவதாக வருகின்ற பகுதி. முதன்மையாக எழுதப்பட்ட பகுதிகளானது அவருடைய கூக்குரலும் அவர்களுடைய அழுகியும் பல்வேறு நிலைகளிலே அவர் நடத்தப்பட்டார்கள் என்று சொல்லுவது முதல் கட்டத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு வாசகம். ஆனால் பிற்பாடு வருகின்ற பகுதி, 2ஆவதாக வருகின்ற பகுதியை நாம் பார்க்கும்பொழுது அந்த பகுதியானது, களிக்கூறு சீயோனே, சந்தோஷப்படு, மகிமைக்குள் பிரவேசி, உன்னுடைய அரசர் உனக்குள்ளதாக வர இருக்கிறார் என்று அவர்களை தேற்றுகின்ற வசனங்களாக சொல்லப்படுகிறது.
ஒரு வேத ஆராய்ச்சியாளர் எழுதும் பொழுது சொல்லுகின்றார், முதலாவதாக எழுதப்பட்ட கட்டமானது 39 புத்தகங்கள். எப்படியாக பழைய ஏற்பாட்டிலே 39 புத்தகங்கள் இருக்கு, அதே போல 39 அதிகாரங்கள் ஏசியாவிலே 40ஆம் அதிகாரம் முதற்கொண்டு கடைசி வரைக்குமாக புதிய ஏற்பாட்டின் காரியங்களிலே ஆண்டவர் எப்படியாக உடனோடு இருந்தாரோ அதே போல சொல்லப்படுகின்ற வசனங்கள் என்பதாக ஒரு வேத விஞ்ஞானி எழுதுகின்றார். இந்த நாளிலும் கூட இந்த அதிகாரத்தினுடைய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கும்பொழுது தீவுகள் அதை கண்டு பயப்படும், பூமியின் கடையாந்திரங்கள் நடுங்கும். காரணம் என்னவென்றால் இதை உரைக்கின்றவர் யெகோவாகிய ஆண்டவர். ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். காரணம் என்ன? உனக்குள்ளதாகவே இந்த ஆண்டவர் வந்திருக்கின்றார். உன்னை வழி நடத்தின ஆண்டவர், கரம் பிடித்து நடத்தின ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கின்ற காரணத்தினால் say to one another, be of good courage. நீ மற்றவரை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு கருத்து என்னவென்றால் அவருடைய கரங்களை கொடுத்து தைரியமாயிருங்கள், ஏனென்றால் ஆண்டவர் உனக்குள் இருக்கின்றார். ஆகவே உனக்குள் இருக்கின்ற ஆண்டவர் வெளியில் இருக்கின்ற மற்றவனை காட்டிலும் பலமுள்ள ஒரு தெய்வம். ஆகவே அந்த ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு விற்று போடப்பட்ட சந்ததியார், பாவத்தில் அழிக்கப்பட்ட சந்ததியார், மற்ற தேவர்களை ஆராதித்த சந்ததியார் ஆகிய இவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், பயப்படாதே. ஏனென்றால் இந்த ஆண்டவர், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆகவே இந்த ஆண்டவர் இன்றைக்கு உன்னையும் என்னையும் நோக்கி பார்த்து, ஏனென்றால் இந்த வாசகமானது யூதாவின் 12 கோத்திரங்களுக்கு எழுதப்பட்ட வாசகம் என்பதாகும். அதுவுமல்லாமல் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே கிறிஸ்துவின் வித்தாகிய ஒவ்வொருவருக்கும் எழுதப்பட்ட வாசகம் என்பதாகும். அதே கலாத்தியர் 3:29, 4:7 ஆகிய வசனங்களிலே கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எழுதப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் என்பதாக சொல்லப்படுகிறது. அது அருமையான விசுவாசே, இந்த வசனத்தை பிரித்து நாம் படிக்கும்போது முதன்மையாக do not fear, பயப்படாதே. அநேக நேரங்களிலே நம்பிக்கையற்ற வாழ்க்கை அல்லது விசுவாசமற்ற வாழ்க்கை வாழும் பொழுது, சந்தேகத்தின் மத்தியிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பல்வேறு நிலைகளிலே நீ சந்தேகிக்கின்றாய். அது அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அதுவுமல்லாமல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பலனற்றவனாக இருக்கும் பொழுது சந்தேகங்கள் ஏற்படுவது நியதி, சந்தேகங்கள் ஏற்படுவது உண்மை என்பதை நாம் உணர்கின்றோம். ஆனால் சந்தேகமே அவருடைய வாழ்க்கையின் ஒருவேளை வேறாக மாற்றப்படும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், அந்த சந்தேகமானது ஆண்டவருக்கு விரோதமாய் செய்யப்படுகின்ற ஒரு பாவம் என்பதாக. எந்த ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை அவன் நடத்த யோசிக்கின்றானோ அந்த மனுஷனானவன் நங்கூரம் பாய்ச்சப்பட்ட ஒரு கப்பலை போல, காற்றடித்தாலும் மழை பெய்தாலும் எப்படிப்பட்ட அலைகள் வந்தாலும் நங்கூரம் பாய்ச்சப்பட்ட ஒரு கப்பலானது அசைக்கப்படாமல் இருப்பதை போல, விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கையிலே நடந்து போகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் ஸ்திரமாக வாழ்வதற்கு இந்த ஆண்டவர் உனக்கு விசுவாசத்தை அருளி செய்கின்றார். ஆனால் அதே நேரத்தில் சந்தேகம் உனக்குள் வரும்பொழுது நீ பலனற்றவனாய் நீ மாற்றப்படுகிறதை உணர்கின்றாய். ஆகவே ஆண்டவர் சொல்லுகின்றார், faith nourishes and strengthens. ஆண்டவரின் மேல் வைத்திருக்கின்ற விசுவாசமானது உனக்கு ஊக்கம் அளிப்பது மாத்திரமில்லாமல் உன்னை பலப்படுத்துகிறது. நான் தாழ்விடங்கள் இருக்கும் பொழுது உம்மை நினைக்கிறேன் ஆண்டவரே, நான் ராஜாமங்களிலே நான் படுத்திருக்கும் பொழுது உம்மை நினைக்கிறேன். ஆகவே தெய்வமே, என்னுடைய விசுவாச வாழ்க்கையானது அங்கும் இங்குமாக அலசடிப்படாமல் நான் உம்மிலே நிலைத்திருந்து உமக்காக நான் ஊழியங்களை செய்யத்தக்கதாக இந்த நாளில் ஆண்டவரே பயத்தை என்னிடமிருந்து அகற்றி போடும்.
பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையின் வருங்காலம் என்ன? வாலிப பிள்ளைகள் திருமணத்திற்காக காத்திருக்கிறார்கள், அவருடைய வருங்காலங்கள் என்ன? வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிர்த்து கொண்டிருக்கின்ற அநேகர், அவருடைய வருங்காலங்கள் என்ன? 2023ஆம் ஆண்டு எதை எனக்கு கொண்டு வரப்போகிறது என்பதாக சந்தேகத்தின் மத்தியில் அல்ல, விசுவாசத்தின் மத்தியில் இதுவரைக்குமாக வழிநடத்த வந்த ஆண்டவர் இனியுமாக வழிநடத்தப் போகிறார் என்ற அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு கூட நான் நடந்து போகும்பொழுது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கை, என்னுடைய சைக்கலாஜிக்கல் என்று சொல்லக்கூடிய எல்லா வாழ்க்கையிலும் ஆண்டவர் எனக்கு தேவையான பலத்தை அருளி செய்கிறார் என்பது சற்றே இன்னும் சந்தேகமில்லை. ஆனால் சந்தேகம் வரும்பொழுது நீ மூழ்கி போகின்றாய். பேதுரு ஆண்டவன் பேதுருக்கும் ஆண்டவருக்கும் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமைகளை நாம் உணர்கின்றோம். பலமாய் காற்று அடிக்கப்பட்டிருக்கிறது. யாரோ நடந்து வருவதைப் போல பேதுரு பார்க்கிறான். அது ஆண்டவர் தண்ணீரின் மேல் நடந்து வருகிறதை பார்த்த உடனே பேதுருவும் தண்ணீரில் நடக்க அவன் யோசிக்கிறான். ஆனால் கால் அடி எடுத்து வைத்த உடனே சந்தேகம் ஏற்படுகிறது. நீருக்குள் அவன் மூழ்கி போகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவன் அழிந்து போகையில், ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகிக்கிறாய்? இதுதான் ஆண்டவர் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் நீங்கள் வாசிக்கலாம். அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகிக்கின்றாய்? நீ நீரின் மேல் நடக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. என்னை பார்த்து நான் எப்படியாக நடக்கிறேனோ அதை போல் நீ நடக்க வேண்டுவதாக யோசித்தாய். நீ நான் தண்ணீரின் மேல் நடக்க நீ யோசித்து காலை எடுத்து வைத்தாய். ஆனால் சந்தேகம் ஏற்பட்ட உடனே நீ நீரிலே மூழ்கி போகிறாய். அருமையான விசுவாசி, இந்த நாளிலும் கூட நாம் ஏறெடுக்கின்ற ஜபங்கள், அநேக நேரங்களிலே இந்த ஜபமானது கூரை எட்டுவதற்கு முன்னதாகவே உனக்குள்ளதாகவே சந்தேகம் ஏற்பட்டு விட்டால் அந்த ஜபத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பதில்லை. பேதுருவை போல சந்தேகத்தின் மத்தியிலே நடக்க யோசித்தால் தண்ணீரிலே மூழ்கத்தான் வேகும். ஆனால் அப்படியாக ஆண்டவர் நம்மை கைவிடுவதில்லை. தண்ணீரிலே மூழ்கின்ற பேதுருவுக்கும் ஆண்டவர் கரங்களை கொடுத்து அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்கின்ற ஆண்டவர். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பயத்தின் மத்தியிலே கடவுளை குறித்த ஒரு பயம், புனித பயம் அல்லது ஹோலி ஃபியர் ஆஃப் காட். பழைய ஏற்பாட்டின் காலத்தை ஆண்டவரை ஆண்டவர் என்பதாக தங்களுடைய நாவினால் சொல்ல முடியாத இஸ்ரவேல் மக்கள், ஏனென்றால் என்னுடைய நாவினால் நான் பாவம் செய்கிறேன், பாவம் செய்கின்ற அந்த வாயின் வாயிலாக நான் ஆண்டவர் என்பதாக சொல்ல இயல முடியாது என்று சொல்ல அந்த எண்ணத்தோடு கூட கடவுளை குறித்த ஒரு பயம் மனிதனுக்கு இருந்தது. உண்மையான ஒரு மதம் என்பது கடவுளுடைய பயத்தினால் ஆக்கப்பட்ட ஒரு மதம். ஆனால் இன்றைக்கு இந்த நவீன உலகத்திலே வாழ்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு மனுஷர் பயமும் இல்லை, கடவுள் பயமும் இல்லை. அப்படியாக நாம் வாழாமல் இன்றைக்கு உண்மையுள்ளவர் கிறிஸ்தவனாக நான் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லிவிட்டார், பயப்படாதே என்பதாக. அதற்காக நான் பயமற்றவனாக வாழ்வதல்ல, ஆண்டவருக்கு உகந்த பயம் எனக்குள் இருக்க வேண்டும் என்பதாக தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். கடவுள் நம்முடைய மையத்தில் இருக்க வேண்டும். கடவுளின் அதிகாரத்தால் நாம் ஆளுகை செய்யப்பட வேண்டும். அவருடைய அதிகாரத்தின் கீழ் நான் வாழும்பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏகுவாதவே முடித்து முடிக்கின்றார். அதுவும் அல்லாமல் ஸ்லேவிஷ் ஃபியர் என்பதாக, அதாவது ஒரு அடிமைத்தனமான ஒரு பயம். பயத்திலே பல விதமான பயங்கள் உண்டு. ஆகவே நான் அடிமையாக்கப்பட்டிருக்கிறேன், அதை குறித்து எனக்கு பயம் ஏற்பட்டு கொண்டிருப்பதை நான் உணர்கின்றேன். நேரடி பாவங்களின் முடிவுகளை நான் யோசித்து பார்த்து அதன் வாயிலாக பயம் என்னை ஆட்கொண்டிருப்பதையும் நாம் உணர்கின்றோம். இன்னும் சில பேருக்கு ஃபியர் ஆஃப் மேன், மனிதனை குறித்த பயங்கள். அதிலும் இன்னும் சில பேருக்கு ஃபியர், பயத்தை குறித்து பயம்.
இவற்றையெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே போகும்பொழுது, பயப்படாதே என்று சொல்லுகின்ற ஆண்டவர் இந்த வார்த்தையானது 100 தடவைக்கு மேலே இந்த பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டு என்பதாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம் என்னென்றால், நான் உன்னோட கூட இருக்கிறேன். அவர் என்னோட கூட இருக்கும் பொழுது, யோசேப்பின் சரித்திரம் அனைவருக்கும் தெரியும். தன்னுடைய சகோதரர்களால் விற்று போடப்பட்ட யோசேப்பு. ஆனால் அவன் கடவுளுக்கு பயந்த பயத்தினால், கடவுள் அவனோட கூட இருந்த காரணத்தினால் ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார். யார் அவனை விற்று போட்டார்களோ அவர்களே அவனிடம் வந்து தலை வணங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு கடவுளுக்கேற்ற ஒரு பயம் உனக்குள் இருக்கும் பொழுது, கடவுள் இன்றைக்கு உன்னை வழிநடத்தும் பொழுது, யார் கைவிட்டாலும் பரவாயில்லை, தேவன் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. டேவிட் லிவிங்ஸ்டனை குறித்து நாம் அநேகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். 30 ஆண்டுகள் ஆப்பிரிக்க நாட்டிலே அவர் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அங்கிருக்கின்ற வாலிப மிஷனரிகள் டேவிட் லிவிங்ஸ்டனை பார்த்து கேட்டார்களாம், ஐயா, நீங்கள் ஆப்பிரிக்கா நாட்டில் இத்தனை ஆண்டுகளாக உண்மையோடு உத்தமத்தோடு கூட கருப்பர்கள் மத்தியிலே நீங்கள் வேலை செய்தீர்கள், இதனுடைய ஒரு பின்னணி அல்லது எந்த ஒரு எண்ணத்தோடு கூட நீங்கள் இப்படியாக ஊழியங்களை செய்தீர்கள் என்பதாக அவர்கள் கேட்கும்பொழுது, how were you successful? Give us one reason as to why you were so successful as a missionary. அதற்கு அவர்கள் எழுந்து நின்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், because God was with me. கடவுள் என்னோட கூட இருந்த காரணத்தினால் இந்த 30 ஆண்டுகள் நான் மிஷனரியாக கருப்பர்கள் மத்தியிலே நான் பணிபுரிந்தேன். இந்த ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னோட கூட இருக்கும் பொழுது திகைக்க வேண்டாம். டோன்ட் கெட் டிஸ்மேட். திகைக்காதீர்கள். யோசுவாவின் காலத்திலே மோசே மரித்து விடுகிறான். 5 லட்சம் மக்களுக்கு தலைவனாக இத்தனை ஆண்டுகளாக ஆண்டவரோடு கூட சஞ்சரித்த மோசேஸ், இன்றைக்கு மோசே மரித்து விட்ட பிற்பாடு இவர்களுக்கு தலைவர்கள் இல்லை என்பதாக அங்கலாய்க்கின்ற ஒரு சூழ்நிலை. திகைக்கின்ற யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம். நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன். அருமையான வாலிப பிள்ளைகளே, அல்லது பெற்றோர்கள் இழக்க கொடுத்த அருமையான பிள்ளைகளே, நான் உடைய பெற்றோர்களோடு கூட இருந்ததை போல உன்னோடும் நான் இருக்கிறேன். இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகின்றார். 2022ஆம் ஆண்டில் பெரியவர்கள் நாம் விட்டு கொடுத்திருக்கலாம், மறித்திருக்கலாம், அல்லது நமக்கு நெருக்கமானவர்களை நாம் விட்டு கொடுத்திருக்கலாம் அல்லது மறித்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் அவர்களோடு கூட இருந்ததை போல உன்னோடும் நான் இருப்பேன், திகைக்க வேண்டாம். டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் எனிதிங். ஏனென்றால் நான் உன்னை பலப்படுத்துகிறேன். உங்களை பலப்படுத்துகின்ற ஆண்டவர், உங்களுக்கு உதவி செய்கின்ற ஆண்டவர். அது அருமையானவர்களே, இந்த சிறிய ஒரு வசனமாக இருந்தாலும் அந்த வசனத்தின் வாயிலாய் அநேக காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். என்னுடைய பலவீனத்தின் மத்தியிலே உம்முடைய பலன் எனக்கு போதும் என்று பரிசுத்த பவுல் எழுதுகிறதை போல, நாம் ஒரு பலவீனமான ஒரு பாத்திரமாக இருக்கின்ற காரணத்தினால் கடவுளுடைய பலம் நமக்கு தேவை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள் என்று நாம் ஏசியாவிலே வாசிக்க பார்க்கிறோம். ஆகவே நீ பலனற்றவனாக நீ இருக்கின்ற சூழ்நிலையிலே பலன் தருகின்ற ஆண்டவர். ஆக அருமையானவர்களே, பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். ஏனென்றால் பலன் தருகின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரால் எல்லாம் கூடும். அந்த ஒரு விசுவாசம் இருந்தால் மற்றும் போதும். Everything is possible with him. If only you have the trust in that Christ, who is a possible God, and you will be able to achieve whatever God wants you to do it. கடைசியாக, I will uphold you with my righteous right hand.
என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அங்கே நீதி, வலது கரம், அந்த இரண்டையும் நாம் ஒன்றாக பார்க்கும்பொழுது ஆண்டவர் நீ விழுந்து போனாலும் கரம் கொடுத்து உன்னை உயர்த்துகின்ற ஆண்டவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்பித்த ஜெபத்திலும், ஆண்டவரே நாங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் நீர் எங்களை காத்தருளும், ஒருவேளை நாங்கள் சோதனைக்குள் நாங்கள் எங்களை விட்டு கொடுத்தாலும் தீமையிலிருந்து எங்களை காத்தருளும். அது அருமையான விசுவாசி, இன்றைக்கு சோதனை நமக்கு ஏற்படாது அல்லது சோர்வுகள் எனக்கு ஏற்படாது என்பதாக சொல்லுகின்ற அப்படிப்பட்ட ஒரு நற்செய்தி அல்ல. நீ சோதனைக்குள் பிரவேசித்தாலும் ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுக்கின்றார். தீங்கு என்னை அணுகாது. ஆக இந்த நாளிலும் கூட ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னுடைய வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குகின்றேன். சங்கீதம் புத்தகம் 48 சங்கீதம் 10 வசனத்தில், நீதியுள்ள வலது கரம் தேவனே உமது நாமம் விளங்குறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தமும் விளங்குறது, உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. ஆகவே ஒருவேளை இந்த வலது கரம் கடவுள் என்று சொல்லும்போது ஒரு ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜாக, ஒருவேளை நாம் கடவுளை ஒரு மனித ரூபத்தோட பார்த்து வலது கரம் இடது கரம் என்பதாக நாம் யோசிக்காமல், ஆண்டவுடைய புயங்கள், ஆண்டவுடைய கரங்கள், வலிமை நிறைந்த கரங்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு அடையாளத்தின் ஒரு சின்னமாக அதை நான் யோசித்து பார்த்து, ஆண்டவரே உமது வலது கரத்தை ஒரு அடையாளமாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் வலது கரம் என்பதாக பார்க்கும் பொழுது வலிமை, பலம், அல்லது வலது கரம் அதிகாரம், வலது கரம் மரியாதை என்று சொல்லி வலது கரத்திற்கு அநேக உதாரணங்களை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். ஆகவே இந்த நாளிலும் கூட வேதாந்த அடிப்படையிலே இந்த வலது கரத்தை நான் பார்க்கும் பொழுது அது ஸ்ட்ரெங்த் அண்ட் ஆனர், அதனுடைய வல்லமை, அது கொடுக்கின்ற மரியாதை, அதனுடைய சக்தி. அதுவும் இல்லாமல் கடவுள் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகின்றார், தட் ரைட் ஹேண்ட் சேவ்ஸ், ப்ரொடெக்ட்ஸ், ப்ரொவைட்ஸ் அண்ட் டெலிவர்ஸ். அந்த வலது கரம் உன்னை காப்பாற்றுகிறது, உன்னை பாதுகாக்கிறது, உன்னை விடுவிக்கின்ற வலது கரம், அல்லது உனக்காக சண்டை போடுகின்ற வலது கரம். அவை ஆண்டவரை குறித்து நீ இவ்வளமாக நீ யோசிக்கும் பொழுது ஏதோ அவர் பயப்படாதே என்று சொல்லிவிட்டு உன்னை மறந்து போகின்ற ஒரு ஆண்டவர் அல்ல, உனக்காக எல்லாவற்றையும் செய்கின்ற ஆண்டவர். ஆகவே அவருடைய வலது கரத்தை குறித்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். அந்த வலது கரத்தில் தான் போர் சேவகன் தன்னுடைய கத்தியோ அல்லது பட்டயத்தை அவன் வைக்கிறதையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். சங்கீதம் புத்தகம் 43 சங்கீதம் 3 வசனத்தில், ஆண்டவரே உம்முடைய வலது கரம் உம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறது. அதே சங்கீதம் 17 சங்கீதம் 7 வசனத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது, ஆண்டவரே உம்முடைய அன்பினால் நாங்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கின்றோம், அதே நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய வலது கரம் எங்களுக்கு தேவையான கோட்டயமாய் மாற்றப்படுகிறது. ஆகவே கடவுள் இந்த வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் பார்த்து சொல்லுகின்றார். ஆதியாம் புத்தகம் 48 அதிகாரம் 13 14 வசனத்தில், யாக்கோபு ஆனவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை தன்னுடைய மகனுக்கு கொடுக்கும்போது அவனுடைய வலது கரத்தை மகனின் மேல் வைத்து தன்னுடைய ஆசீர்வாதத்தை அருளி செய்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அதே வலது கரத்திலிருந்து பல்வேறு சம்பவங்களை நீங்கள் யோசித்து பார்க்கும்பொழுது, ஒருவேளை உன்னுடைய வலது கரத்தை நீ ஓங்கி தூக்கினால் அதை நீ ஆசீர்வாதம் என்பதாக சொல்லுகின்றாய். அதே வலது கரத்தினால் நீ மற்றவனை சபிப்பதற்கும் அந்த வலது கரம் பழைய ஏற்பாட்டில் உபயோகப்படுத்தி என்பதை உணர்கின்றோம். நீ வலது கரத்தை உயர்த்தும் பொழுது போருக்காக நீ தயாராகுகின்றாய் என்பதும் அர்த்தம். அதே வலது கரத்தை நீ கீழே விட்டால், எந்த வலது கரத்தினால் உன்னுடைய போரை துவங்கினாயோ அந்த வலது கரத்தினால் உன்னுடைய கரங்கள் கீழே விடப்படும் பொழுது அந்த போரிலே நீ தோற்கடிக்கப்பட்டாய் என்பதும் அர்த்தம் என்பதாகும். உன்னுடைய கரங்களிலே சக்தி இல்லாமல் கரங்கள் கீழே விடுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள்.
2 கரங்கள் கோர்க்கப்படும் பொழுது ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. அதே ஒப்பந்தமானது பிரிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் ஒப்பந்தங்கள் உடைக்கப்படுகிறது. ஆண்டவர் அன்றைக்கு ஆபேலை பார்த்து கேட்டார், ஆபேலே, உன்னுடைய கரங்கள் இருப்பது என்ன? அதை நான் அங்கீகரிக்கிறேன். மோசேயே, உன்னுடைய கரங்கள் இருக்கிறது என்ன? அதை நான் அங்கீகரிக்கிறேன். அதை எடுத்து நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். மரியாளே, உன்னுடைய கரங்களில் இருப்பது என்ன? விலையுயர்ந்த ஒரு தைலம். அதை கிறிஸ்துவுக்காக அவள் உடைத்தாள். அந்த விதவின் கரங்களில் இருப்பது என்ன? 2 காசுகள். ஆக அநேக நேரங்களிலே கரங்களை வைத்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வருகின்றார். தொர்க்காலே, உடைய கரங்கள் இருப்பது என்ன என்று சொல்லி அநேக நேரங்களிலே கடவுளுடைய கரமும் உன்னுடைய கரமும் சேர்ந்து இணைந்து செயல்படுகின்ற சூழ்நிலையில் வலிமை வாய்ந்த ஒரு ஊழியக்காரனாய் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் ஏதோ பயப்பட வேண்டாம் என்று சொல்லி மறந்து போகின்ற ஆண்டவர் அல்ல. உன்னை ஊக்கப்படுத்துகின்ற ஆண்டவர், உனக்கு தேவையான ஆசீர்வாதங்களை அருளி செய்கின்ற ஆண்டவர், தேவையான பலத்தையும் கொடுக்கின்ற ஒரு ஆண்டவர் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. சாதாரணமாக ஒரு வயலனை நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த வயலன் கருவியானது அதிகத்தின் விலைகள் மத்தியில் இல்லை. ஆனால் அதை எடுத்து வாசிக்கிறவன் கரங்களிலே தான் இருக்கிறது அந்த வயலனை எப்படியாக வாசிக்கிறான் என்பதாக. நீயும் நானும் சாதாரண மண்பாண்டம் என்பதாக தேவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். ஆனால் அந்த மண்பாண்டத்தை நான் தேவனுடைய கரங்களுக்குள் அர்ப்பணிக்கும் பொழுது அதை எப்படியாக மனைய விரும்புகிறாரோ அதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கின்றேன். அதுதான் இந்த ஆண்டிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வர இருக்கிறீர், எங்களோடு கூட நீர் பிரயாணம் பண்ண போகிறீர், உமது கரங்கள் எங்களை தாங்க போகிறது, நீர் எங்களுக்கு வழிநடத்த போகிறீர், நீர் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்க போகிறீர், பாதைகளை செவையாக்குகின்ற ஆண்டவர் நீராக இருக்கிறீர். ஆனாலும் தெய்வமே, நாங்கள் உம்மை மாத்திரம் பார்த்து இது எங்களால் கூடாத காரியம், ஆனால் உம்மால் எல்லாம் கூடும் என்று சொல்கிறதை போல தெய்வமே, இந்த நாளிலே எங்களுடைய கரங்கள் பலப்படுத்தப்படுகின்ற கரங்களாக நீர் எங்களை பயன்படுத்தும் என்று தேவனுடைய கரங்களுக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடைசியாக சாதாரணமாக இந்த அடுப்பு கரியை நாம் பார்க்கின்றோம். ஒரு மனுஷன், ஓவியக்காரன், மிகவும் அழகாக வர்ண சாக் பீஸை வைத்து அழகாக ஓவியங்களை வரைவானாம். ஒரு நாள் இந்த ஒயிட் சாக் பீஸ் அவனை பார்த்து பேசினதாம், நீ இவ்வளவு பெயர் பெற்ற ஒரு வரைபடக்காரனாக நீ மாற்றப்பட்டிருக்கின்றாய். காரணம் என்னவென்றால், நான் அழகாக என்னுடைய வர்ணங்களை எல்லாம் தீட்டுகின்ற காரணத்தினால் மனிதன் அந்த வர்ணங்களை எல்லாம் பார்த்து என்னை மெச்சிக்கொள்கிறான் என்று அந்த சாக் பீஸ் அவனை பார்த்து கேட்டதாம். அன்றைக்கு அந்த மனிதன் அந்த சாக் பீஸை தூரமாக போட்டுவிட்டு அநேக மாதங்கள் அமைதலாக அமர்ந்திருக்கின்றான். வேலை ஒன்றும் இல்லை, பணம் ஒன்றும் இல்லை. இந்த சாக் பீஸ் இப்படியாக பேசிவிட்டதே என்று யோசித்து மனம் அடிந்தவனாக இருக்கும் பொழுது தன்னுடைய மனைவி அந்த அடுப்பை உபயோகப்படுத்தி, விறகு அடுப்பை உபயோகப்படுத்தின காரணம் அங்கிருக்கின்ற கரியை அவன் பார்க்கின்றான். அந்த அடுப்பு கரியை எடுத்து அவன் வர்ணங்களை தீட்ட ஆரம்பிக்கின்றான். அப்பொழுது அவன் யோசித்ததெல்லாம் என்னவென்றால், நீ சாக் பீஸாக இருக்கலாம் அல்லது அடுப்பு கரியாக இருந்தாலும் பரவாயில்லை, யாருடைய கரங்களிலே நீ உபயோகப்படுத்தப்பட போகிறாய், அதுதான் முக்கியம். ஆகவே அன்றைக்கு அந்த மனிதன் கற்றுக்கொண்டதெல்லாம் என்னவென்றால், நீ எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தாலும் என்னுடைய கரங்களுக்குள் நீ வரும்பொழுது ஓவியங்களை வரையக்கூடிய திறமை எனக்கு இருக்கிறது என்பதை அவன் யோசித்தானாம். அருமையான விசுவாசியை, 2023ஆம் ஆண்டில் ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஒன்றுமில்லை என்பதை நான் உணர்கிறேன். இது என்னால் முடியாது என்பதாக நான் யோசிக்கிறேன். ஆனால் என்னை நான் உம்முடைய கரங்களுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நான் ஒருவேளை மனிதனால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு அடுப்பு கரியாக இருக்கலாம், அல்லது நான் பிரத்யேகமாக அழகுள்ள ஒரு சாக் பீஸாக இருந்ததை போல் நான் அழகுள்ள மனிதனாக இருந்தாலும் நீர் என்னை எடுத்து உபயோகப்படுத்தினால் அதற்கு நான் இன்றைக்கு உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்குள் என்னை அர்ப்பணிக்கின்றேன். பயப்படாதே சிறுமந்தையே,
நான் உன்னை தெரிந்து கொண்டேன், திகையாதே, நான் உன் ஆண்டவன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனத்தோடு கூட 2023 ஆண்டுக்குள் நாம் நுழையவும், அவரை சார்ந்தவர்களாக அவருக்காக ஊழியங்கள் பல செய்யவும் தேவன் நம்மை பயன்படுத்த தலைகளை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி நாங்கள் இந்த புதிய ஆண்டிலே உம்முடைய கரங்களுக்குள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய கரமும் உம்முடைய கரமும் கோர்த்தால் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை ஆண்டவரே நாங்கள் நிபந்தனைகளோடு சேர்ந்து இந்த நாளிலே உம்மோடு கூட நாங்கள் செய்ய யோசிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் திருவிருந்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக உமக்குள் நாங்கள் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக இந்த திருவிருந்திலே நாங்கள் கையளிக்கப் போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பயப்படாது என்று சொல்லுகின்ற ஆண்டவர், திகையாது என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களை உற்சாகப்படுத்துகின்ற ஆண்டவர், உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்குகின்ற ஆண்டவர். ஆகவே ஆண்டவரே, இந்த ஆண்டை நாங்கள் உடைய காலத்துக்கு அர்ப்பணிக்கின்றோம். இந்த ஆண்டு முழுமையாக நீர் எங்களோடு கூட தங்கி தாபரிக்கவும், நாங்கள் உம்மோடு கூட இணைந்து கர்த்தாவே நாங்கள் செயலாற்றுவோம். இந்த ஆண்டு உம்மால் வழிநடத்தப்படுகின்ற ஒரு ஆண்டாக, உமக்காக சேவைகள் பல செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக, பயத்தை அகற்றி ஆண்டவரே தைரியத்தையும் விசுவாசத்தையும் அருளி செய்கின்ற ஒரு ஆண்டாக, உம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தாவே நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கென்று நாங்கள் ஜீவிக்க கர்த்தாவே நீர் இந்த ஆண்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தருளும். உம்முடைய வார்த்தைக்கு இணங்க ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்தும். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். இயேசுவின் மூலமாய் விண்ணப்பிக்கிறோம் பிதாவே.